இதை விமர்சிக்காம விட்டுடுவோம் நம்ம. விஜய் விமர்சிக்கேன்னா, அப்படி விமர்சிச்சா அது திமுகவுக்கு ஆதரவா போகுதுன்ற ஒரு பார்வை வருது. விமர்சிக்காம விட்டுட்டா என்ன ஆகும்னா, நாளைக்கு இன்னொரு கூட்டம் நடக்கும் பொழுது, இதே போல தான் வரும். எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலை இருக்குங்க. உங்க ஒரு ஒரு பையனோட வளர்ச்சிக்கு, ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு, ஒரு குழந்தையோட கல்விக்கு, எல்கேஜில சீட்டு போய் வாங்க நிக்கிறதுக்காக சீட்டு வாங்குறதுக்காக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்னு சீட்டு வாங்கி குடுத்து, அதற்கு பிறகு அந்த பிள்ளைய வந்து பள்ளிக்கூடம் தினம் அனுப்பிச்சு, சரியா வருதா? அது சாப்பிடுதா? அது படிக்குதா? பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற அது பிரச்சனைகள பார்த்து, அதற்கு பிறகு அத வந்து ஒரு ஒரு மேற் பள்ளிக்கூடத்துக்கு மாத்தி, அது ஹையர் செகண்டரி முடிச்சு, காலேஜ் வரைக்கும் ஒரு தந்தை படுற பாடு சொல்ல முடியாது. ஒரு தாயார் படுற பாடு சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்ட தாய் தந்தையர் இந்த பிள்ளைங்க, "போம்மா உனக்கு என்னம்மா தெரியும்?" அப்படின்னு பேசுறதும், தனக்கு எந்த சேவையுமே செய்யாத, தன்னோட எந்த தேவையுமே நிறைவுபடுத்தாத, சினிமா திரையில மட்டும் வந்துட்டு இருக்கிற ஒரு நடிகர பார்த்து, "அவர் தான் என் தலைவன்" அப்படின்னு சொல்ற பிள்ளைங்கள பார்க்கும்பொழுது, இதுல ஏதோ ஒரு பிசகு இருக்கு. இந்த எப்படி அப்படி தோணும்? தனக்காக அல்லும் பகலும் பல வருஷம் உழைத்த பெற்றோர வந்து தூக்கி வீசிட்டு, நம்ம பணம் செலவு பண்ணி முதல் நாள் காட்சி ரூ. 100 குடுக்க வேண்டிய டிக்கெட்டுக்கு ரூ. 1000 குடுத்து, முன்னன் இரவே போய் அந்த இடத்துல காத்திருந்து, கட் அவுட் கட்டி மேலே ஏறி பால் ஊத்தி, காத்திருந்து ரூ. 100 டிக்கெட் ரூ. 1000 குடுத்து பார்த்துட்டு வர ஒரு புள்ளைக்கு, பேரண்ட்ஸ மதிக்க தெரியல. ஆனா, சம்மந்தமே இல்ல. தன்னை யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக, இப்படி ஒரு கொண்டாட்டம், கோலாகலத்த ஏற்படுத்த முடியுதுன்னா, அந்த குழந்தையோட மனநிலைமை என்ன? அந்த பையனோட மனநிலைமை என்ன? அப்ப அந்த மனநிலை ஏன் வந்தது?